மெஷர்ஸ் ஆஃப் டைம் அது வந்து அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்து எப்படி பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். 1 இயர்ன்றது வந்துட்டு எவ்வளோ மந்த்ஸ்ன்னு தெரியும், 12 months. அதே மாதிரி 52 weeks which is equal to 365 days. அதே மாதிரி 1 டேக்கு வந்து 24 hours இருக்குது நமக்கு தெரியும். அதே மாதிரி 1 week அப்படின்றது வந்து 7 days. அண்ட் 1 hour அப்படின்றது வந்து 60 minutes, 1 minuteன்றது வந்து 60 seconds. இது தெரிஞ்சால் தான் கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா add 6 hours and 58 minutes, then 3 hours and 40 minutes. ஸோ அடிஷன் தானே கேட்டிருக்காங்க அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா நம்ம ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் எழுதிட்டு 6 hours 58 minutes கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, தென் 3 hours 40 minutes கேட்டிருந்தாங்க. ஸோ ஆட் பண்ணும்போது மேக் ஷூர் மேலே வந்து ஹார்ஸ் அண்ட் மினிட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எழுதிக்கோங்க. ஸோ 8 + 0 8 எழுதுவீங்க, 5 + 4 9 எழுதுவீங்க, 6 + 3 9. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. பிகாஸ் 1 hourக்கே நமக்கு தெரியும் 60 minutes தான் இருக்குது. பட் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 98 minutesன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 98 minutesஸை வந்து ஃபர்தராக இன்னும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணணும். இன்னும் வந்துட்டு ஹார் அண்ட் மினிட்ஸில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். பிகாஸ் 1 hour வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 60 minutes, 1 minuteன்றது வந்து 60 seconds. ஸோ இங்கே வந்துட்டு 9 hours and 98 minutesன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது. பிகாஸ் நமக்கு தெரியும் 1 hour வந்து 60 minutes தான். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா உங்களுக்கு கிடைச்சது வந்து 98 minutes இருந்தது. ஸோ இந்த 98 minutes பார்த்தீங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தேன் 1 hour. ஸோ கிரேட்டர் தேன் மினிட்ஸை வந்துட்டு நீங்கள் ஃபர்தராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 1 hour அப்படின்றது வந்து 60 minutes தெரியும். ஸோ 60 + எவ்வளோ மினிட்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 98 வரும் உங்களுக்கு 38. ஸோ 60 + 38 is 98. ஏன் இந்த 60 ஃபார்மேட்டில் ஸ்பிட் பண்ணியிருக்கோம்? பிகாஸ் இந்த 98 minutesன்றது வந்து கிரேட்டர் தேன் 1 hour. 1 hourக்கு வந்து 60 minutes ப்ளஸ் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 38 minutes இருக்குது. இந்த 60ன்றது பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ நமக்கு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா 9 hours and 98 minutes கிடைச்சது. ஸோ நீங்கள் ஆட் பண்ணும்போது 9 hours 98 minutes கிடைச்சது. நம்ம என்ன பண்ணோன்னா இந்த 98ஐ வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணோம், 60 + 38 ஃபார்மேட்டில் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ இந்த 60ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ இப்போ நீங்கள் அது கூட நீங்கள் ஆட் பண்ணணும். ஸோ இந்த 98ஐ வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிங்கன்னா 60 + 38 பண்ணோம். ஸோ இந்த 60ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 hour. ஸோ அந்த 1 hour வந்து இந்த ஹார்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி வந்து 9 hours இருக்குது ப்ளஸ் 1 hour which is equal to 10 hours ஆயிடுச்சு. ஸோ ரிமைனிங் வந்து எவ்வளோ மினிட்ஸ் இருக்குது பாருங்கள், 38 minutes. ஸோ ரிமைனிங் இருக்கிறது வந்து 38 minutes. ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது 9 hours 98 minutesன்னு ஆன்சர் பண்ணக்கூடாது, 10 hours 38 minutesன்னு ஆன்சர் பண்ணணும். ஸோ இந்த 98 minutes தான் நம்ம ஃபர்தராக வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம். 60 minutes + 38 minutes. அந்த 60 minutes வந்து இங்கே ஹார்ஸ் கூட ஜாயின் ஆகிடுச்சு. பிகாஸ் 1 hourன்றது வந்து 60 minutes. ஸோ 9 hoursன்றது 9 + 1 10 hours ஆகிடுச்சு. ஸோ மினிட்ஸ் ரிமைனிங் எவ்வளோ இருந்தது? பேலன்ஸ் 38. ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 hours 38 minutes. ஸோ இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் மெஷர்ஸ் ஆஃப் டைம் கொடுக்கும்போது அடிஷன் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மோர் தேன் 60 minutes இருக்கும்போது இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் ஆன்சர் வந்து கொடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.